இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடணும். காலிஃப்ளவரையும் 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துடணும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்கும் போது இதை எடுத்து காலிஃப்ளவரை எடுத்து அந்த வடைச்சட்டியில் போட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா புழு இருக்கும் இதில் வந்து காலிஃப்ளவரில். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்பவும் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டா வந்து காலிஃப்ளவருக்கு வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் போயிடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணோடனே இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலேருந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்துடணும். இது இந்த தண்ணியிலே வச்சுருக்கக்கூடாது. பாருங்கள், ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா ஆட் பண்ணும்போது ஈஸியாகவும் பைண்ட் ஆகும், ஊற வைக்கிறதுக்கும் ஈஸி. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். தனி மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து என்னோடய காஷ்மீரி சில்லி, ஸோ அதனால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிக்குவோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதை ஊற்றுவோம். இந்த மசாலாவை வந்து ஒரு தடவை பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து கொதிக்க வைக்கும்போது நம்ம ஆட் பண்ணோம், ஆனால் அது வந்து இதில் ஆட் ஆகாது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறணும். இப்போ இந்த வினிகரை போட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கிறோம். பாருங்கள், ஊற வச்சுட்டேன். நம்ம இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட்டு, கார டேஸ்ட்டு, வினிகரோட டேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து இன்றைக்கி எண்ணெயில் வந்து பொரிச்சு காட்டுறேன். நம்ம காலிஃப்ளவர் வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம், ஊறிடுச்சு. டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு மேலேயும் கூட ஊற வச்சுக்கலாம், 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போடலாம். அடுப்பை வந்து மீடியம்லேயே வைங்க, ஏன்னா வெளி போர்ஷன் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே இருக்கிறது வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே மீடியமில் வச்சு சமைங்க. வெந்துருச்சு. அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து லைட்டாக கோட்டடாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.